உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, எனக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயில் எத்தனை வகையான மயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் ஒரு மாம்பழத்துக்காக ஒரு மிகப்பெரிய சண்டை வரும்போது, நான் உலகத்தை சுற்றி வர வேண்டும், எனக்கான வாகனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அம்மாவை பார்க்குது. அம்மா உடனே ஒரு மயிலை கொடுக்குறாங்க. அதுதாங்க மந்திர மயில். முருகப்பெருமானுடைய பிறப்பு நிறைவடையணும். ஏன் அவர் பிறப்பெடுத்தார்? சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வேண்டும். அப்படின்னா அவருக்கு ஒரு பலம் வாய்ந்த வாகனம் தேவைப்படுகிறது. எனவே இந்திர தேவனே மயிலாக வந்தார். அதுதான் இந்திர மயில். சூரபத்மன் திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய மாமரமாக நின்றபோது தன்னுடைய கூரிய வேலாயுதத்தால் இரு கூறாக மாற்றி ஒன்று சேவர் கொடியாகவும் மற்றொன்றை மயிலாகவும் மாற்றுகிறார். அதுதான் அசுரமயில். எனவே முருகப்பெருமானுக்கு மந்திரமயில், இந்திரமயில், அசுரமயில் வாகனமாக இருந்து கொண்டிருக்கிறது.